Hi everyone, welcome to Retail Traders Factory. இந்த வீடியோவில் ஒரு சிறந்த வெற்றிகரமான ட்ரேடராக இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டு பி a successful trader அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் யுவர் ட்ரேடிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றாரு, அவருடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொண்டு வந்து மார்க்கெட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுறாரு. கூட அடிஷ்னலாக அவருடைய ஸ்கில்ஸையும் ஆட் பண்ணி அதன் மூலிமா ப்ராஃபிட் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்திருக்காரு. நல்ல விஷயம். அவருடைய இன்கம் என்ஹான்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல விஷயம். பட் சில நேரங்களில் சில தவறான முடிவுகள், ஒரு அவசர முடிவுகள், இல்லை பேராசையின் வெளிப்பாடுகள், இல்லை எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ்னால் இருக்கக்கூடிய இம்பேக்ட், இதன் காரணமாக அவர் தவறான ட்ரேடை எடுத்து மொத்த கேபிட்டலையும் இழந்துட்டார் அப்படின்னா நாளைக்கு திரும்ப அவரால் மார்க்கெட்டுக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இழந்தாச்சு இல்லையா. அதனால் இங்கே முதல் மூலதனமே என்னன்னு கேட்டால் கேபிட்டல் தான். ப்ரொடெக்ட் யுவர் ட்ரேடிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். அது இருந்தால் தான் ஃபர்தராக நம்மளால் என்னத்தையும் எதை வேணாலும் செய்ய முடியும் மார்க்கெட்டுக்குள்ளே. ப்ரொடெக்ட் யுவர் ட்ரேடிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரிஸ்க் ஒன்லி வாட் யூ கேன் அஃபோர்ட். உங்களால் எந்த அளவுக்கு ரிஸ்க்கை பியர் பண்ணிக்க முடியுமோ, தாங்கிக்க முடியுமோ, இல்லை லாஸை எந்த அளவுக்கு பியர் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுங்க. ரொம்ப அதிகப்படியான ஆசைப்பட்டு இருக்கிற மொத்தத்தையும் நம்ம தொலைக்கக்கூடாது. நம்மளுடைய கேபிட்டலுக்கு நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் ட்ரேட் பிளான்ஸ். ட்ரேட் பிளான் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் நம்ம டெர்மினலில் போய் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்காது ஒரு ட்ரேடருக்கு. எப்போவுமே மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடியே அனாலிசிஸ் பண்ணி, ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி, இல்லை போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி, மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், புல்லிஷாக போனால் எப்படி இருக்கும், பேரிஷாக போனால் என்ன பண்ணலாம், இல்லை சைட்வேஸில் போனால் என்ன பண்ணலாம், எப்போ மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு பிளானாக டெஸ்ட் பண்ணி முன்னாடியே அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அது ஒரு பெஸ்ட், அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இங்கே பிளானிங்கில் பர்ஃபெக்டாக இருந்தாலே சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆல்வேஸ் யூஸ் ட்ரேட் பிளான்ஸ். பிளான் யுவர் ட்ரேட் யுவர் பிளான்ஸ். சூப்பராக இருக்குல்ல. ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2-3 தடவை நம்ம மார்க்கெட்டில் போகிறோம், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல, நம்மளுடைய வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரியே கால்ஸ் பை பண்ணோம், ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. புட்ஸ் பை பண்ணோம் ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. இல்லை ரைட் பண்ணோம், ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப அடுத்த முறை அதே மாதிரியே பண்ணும்பொழுது நமக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகி நீங்கள் அந்த அன்னைக்கு ஏர்ன் பண்ண அத்தனை பணத்தையும் மொத்தமாக உருவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருக்க உங்கள் கேபிட்டலையும் மொத்தமாக தூக்கிட்டு போயிடும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், பேராமீட்டர். ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ். ஓகே, அடுத்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் டார்கெட்ஸ். ப்ராஃபிட்டில் போகுது, இன்னும் போகும்னு போயிட்டே இருக்கிறது. எவ்வளோ தூரம் போகும் மார்க்கெட்? எப்போவுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை அப்படியே போயிட்டே இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் போகுதுன்னெலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது எப்போ வேணாலும் டேர்ன் பேக் ஆகலாம். உங்களுடைய கேபிட்டலை கிட்டத்தட்ட டக்குன்னு ஒரு 40%, உங்களோட ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட 40%, 50% டக்குன்னு நேரோட போயிடும். நீங்கள் டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டார்கெட்ஸ் ரீச் ஆனதும் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. அதுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் டார்கெட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் டார்கெட்ஸ். அவாய்ட் ஃபோமோ. இது ஒரு மிகப்பெரிய டிசீஸ் முக்கால்வாசி ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடியது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது, இல்லை போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இனிஷியலாக முன்னாடியே ஆர்வ கோளாறுன்னு சொல்லிக்கலாம் தமிழில். அவர் முன்னாடியே மார்க்கெட்டில் கொஞ்சம் குயிக்காக என்ட்ரு ஆவார். பட் மார்க்கெட் டேர்ன் பேக் ஆகி என்ன ஆயிடுது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே போயிடுறது. ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது பேர். சரிங்களா? அது மாதிரி உள்ளே போகும் பொழுது அவர் அந்த இடத்துல லாஸை ஃபேஸ் பண்ணுவார். அவாய்ட் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். மார்க்கெட் இன்றைக்கி மட்டும் ரேலியாக போகிறதில்ல, இல்லை பேரிஷாக மார்க்கெட்டுக்கு விழுந்துட போகிறதில்ல, மார்க்கெட் மேலே ஏற போகிறதில்ல. அது எப்போ வேணாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப முன்னே இன்வால்வ் ஆக முடியாது. அவாய்ட் ஃபோமோ. கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எந்த சைடு வேணாலும் போய்க்கலாம். அவாய்ட் ஃபோமோ. அடுத்து, டூ ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன்ஸ். உங்களுடைய ரிஸ்க்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம், ரிவார்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும். உங்களுடைய கேபிட்டல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணக்கூடாது. அதில் ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அந்த ரிஸ்க்குக்கு எவ்வளோ ரிவார்டு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். டூ ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன்ஸ். அடுத்து, அவாய்ட் ஓவர் ட்ரேட்ஸ்
இம்பல்சிவ் ட்ரேட்ஸ் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் உங்கள் மைண்ட் கண்ட்ரோலை நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு என்ன ஆயிடுது, கண்டினியூஸாக இந்த சைடு அந்த சைடு புட்ஸு கால்ஸ்ன்னு மாற்றி பை பண்ணுறீங்க. எந்த சைட்லேயும் நிலச்சி இருக்கல. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் எதில் விட்டுருந்தீங்களோ ஈவினிங்கில் முடியும் பொழுது அதில் அடித்து தூக்கி தூள் கிளப்பியிருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், இந்த சைடு மாற்றி போய் ஓவர் ட்ரேட் பண்ணி ஏகப்பட்ட காசை வந்து ப்ரோக்கரேஜஸ்லேயும் லாஸ் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவாய்ட் ஓவர் ட்ரேட்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இம்பல்சிவ் ட்ரேட்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. உங்களுக்கு மைண்ட் இல்லை, மூட் இல்லை அப்படின்னா அன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க. அதுவே பெரிய ப்ராஃபிட் கெய்னிங் தான். சும்மா வந்துட்டு ஒரு கம்பல்சனுக்காக ஒரு கம்பல்சிவ் இல்லை இம்பல்சிவ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கிற பணத்தை தொலைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ரிவெஞ்ச் ட்ரேட், போன 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்க ட்ரேடில் நம்ம லாஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம டாலரேட் பண்ண முடியாத லாஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. திரும்ப அடுத்த நாள் மார்க்கெட்டில் உள்ளே வரும் பொழுது நான் அன்றைக்கி லாஸ் பண்ண பணத்தை இன்றைக்கி நான் எடுத்துடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் ட்ரேட். அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதனால தான் சொன்னேன், முன்னாடி உங்களால் எவ்வளோ பணத்தை, அதாவது எவ்வளோ லாஸை பியர் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஸ்க் எடுங்க. இல்லாட்டி நீங்கள் ஓவராக திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அவாய்ட் ஓவர் ட்ரேட்ஸ், இம்பல்சிவ் ட்ரேட்ஸ் அண்ட் ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ். அதே மாதிரி நோ வென் டு ஸ்டாப் ட்ரேடிங். எப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங்கை நிறுத்தணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். எல்லா நேரமும் எல்லா நாளுமே உட்காந்து ட்ரேட் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான நாட்கள் கிடையாது. எல்லா நாள் அந்த பர்டிகுலர் டேயில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுடைய வியூக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும், ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் என்ட்ராகிறதுக்காக உட்காந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நம்ம மெஷின்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட லிமிட்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன தான் ரேலி ஆனாலும் பரவாயில்ல, இல்லை என்ன தான் கீழே போனாலும் சரி, நம்ம என்ட்ராக போகிறதில்ல. நம்மளுடைய தேவைகள் இது தான், நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இது தான் வச்சு இதோட போதும் அப்படின்னு இந்த ஒரு தன்னிறைவோட வெளியே வந்துடணும். திரும்ப போயிட்டு உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தவறான விஷயம். ஸோ நோ வென் டு ஸ்டாப் ட்ரேடிங். அடுத்து எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ், வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது அப்படியே உங்கள் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸில். ஸோ எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, உங்கள் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகாதீங்க. அதுவே பெரிய விஷயம். நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல் அந்த இதில் நீங்கள் பண்ணுறது. ஃபைன். அடுத்து ஸ்டடி த மார்க்கெட்ஸ் பர்ஃபெக்ட்லி. மார்க்கெட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், நிறைய இன்புட் கொடுங்க. ஏன்னா இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரக்கூடிய புதிதாக உள்ளே வரவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டரியோட வர்றாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட 80-85% அப்படி கிடையாது. உள்ளே வந்து தான் கற்றுக்குறாங்க. சைக்கிள் ஓட்டி கீழே உளுந்து தான் ஓட்டி கற்றுக்கிற மாதிரி இது வந்து உள்ளே வந்து அடிபட்டு சில பணத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு எல்லாம் தேடி பிடிச்சி அலைஞ்சு தான் ஒரு 90% அப்படி தான் கற்றுக்குவாங்க. சரிங்களா? அந்த 10% எப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த 90% அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து ஸ்டடி இந்த மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ரிவர்சல்ஸ் எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான நியூஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அந்த மாதிரியான நியூஸ்க்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். நாலேஜ் இஸ் பவர். தட்ஸ் இட். டெவலப் யுவர் ஓன் மெத்தடாலஜி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய கற்றுக்கலாம், நிறைய இண்டிகேட்டர்ஸை வச்சு பார்க்கலாம், இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர் மெத்தடாலஜி வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சு செக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ டெவலப் யுவர் ஓன் மெத்தடாலஜி. நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கே கிடைக்கும். அது கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்குவீங்க என்ன. டெவலப் யுவர் ஓன் மெத்தடாலஜி. கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு பயங்கர ஜீனியஸாக இருப்பாங்க இந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இது. கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். பேராசை இந்த மாதிரி போகிறது இதெல்லாமே வந்துட்டு கேபிட்டல் வந்து பர்ஸ்ட் பண்ணி விட்ரும். ஸோ இதில் வந்து பேலன்ஸ்டு ட்ரேடராக இருக்கணும் மோஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. மெயின்டைன் பேலன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ்.
அது அடுத்த பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன். என்ன, ப்ராஃபிட் வரும்பொழுது அதை தூக்கி தலையில் வச்சுக்காதீங்க, ஆஹா என்னுடைய நாலேஜை பற்றி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லாஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய மனசில் போய்ட்டு உள்ளே வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ப்ராஃபிட்டை பிரைனுக்கு கொண்டு போகாதீங்க, லாஸை வந்து மனசுக்கு கொண்டு வராதீங்க. ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ்டாக பாருங்கள். அதுதான் நல்ல விஷயம் ஒரு ட்ரேடருக்கு. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், வித்ட்ரா யுவர் ப்ராஃபிட்ஸ் ரெகுலர்லி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை எடுத்து உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்கு, இல்லை வேறு எதுலையாவது டைவெர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை சில ஸ்டாக்ஸ் வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை மற்ற எதுலையாவது டெபாசிட்ஸில் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க. அதை நீங்கள் அப்படியே அதில் வச்சு கேபிட்டல் நீங்கள் வந்துட்டு இப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஃபீலே வராது. அது ஒரு கேமிங் மாதிரி போயிடும். ஸோ ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்கு. வித்ட்ரா யுவர் ப்ராஃபிட்ஸ் ரெகுலர்லி. அண்ட் ஃபைனலாக, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபார்முலேட் a set of rules to follow. ஓகே, இந்த மாதிரியான ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ரூல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா ரூல்ஸு, அதை மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது அதில் ஃபஸ்ட் ரூலாக இருக்கணும். ஏன்னா இங்கே ரூல்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறதெல்லாம் ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ ஃபார்முலேட் a set of rules to follow. அதில் ஃபஸ்ட் ரூலாக என்ன இருக்கணும், நீங்கள் ஃபார்முலேட் பண்ண அந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த காரணத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அதை மீறக்கூடாது அப்படிங்கிறத அதோடைய ஃபஸ்ட் ரூலாக இருக்கணும். ஓகே கைஸ், டு பி a successful trader நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.